இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தன் சகோதரன் லாசரை இழந்து அழுது புலம்பும் மார்த்தாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். எவரும் என்றுமே சாக மாட்டார். சாகா வரம் கொடுக்கும் வாக்குறுதி இது இல்லையா? மார்த்தாவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த சாகா வரம் தரும் வாக்குறுதி உண்டு. ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் உண்டு. ஆண்டவர் சொல்லும் அந்த நிபந்தனை இதோ: உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இது ஆண்டவர் தரும் சர்வ நிச்சயமான வாக்குறுதி. இந்த இறை வாக்கியத்தில் ஒரு நிபந்தனை, ஒரு வாக்குறுதி என்று இரண்டு பகுதிகள் உள்ளன. உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும், இது நிபந்தனை. என்றுமே சாக மாட்டார், இது வாக்குறுதி. இந்த வாக்குறுதி நம்மில் நிறைவேற நாம் அந்த நிபந்தனையை கடைபிடிக்க வேண்டும். அந்த நிபந்தனையிலும் இரு பகுதிகள் உண்டு. ஒன்று, உயிரோடு இருக்கும்போது. இரண்டு, என்னில் நம்பிக்கை கொள்ளும். இதில் முதல் பகுதியான உயிரோடு இருக்கும்போது என்ற வார்த்தைகள் இன்னும் சற்று ஆழமான அர்த்தத்தை கொண்டிருக்கின்றன. வெறுமனே உயிரோடு இருப்பது அல்ல, உயிர்ப்போடு இருப்பது. வெறும் நடைப்பிணமாக ஏதோ உயிர் வாழ்வது அல்ல, நமது ஜீவனும் உண்மையுமான இயேசுவின் உயிரை நம்மில் தாங்கி உயிர்ப்போடு இருப்பது. இரண்டாம் பகுதியான என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் என்பதிலும் ஆழமான அர்த்தம் பொதிந்து இருக்கிறது. இயேசு என்பவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார் என்று நம்புவது நம்பிக்கை அல்ல, இது வரலாற்று உண்மை. ஆனால் மறை உண்மை என்ன? படைப்பனைத்தையும் படைத்த வார்த்தையான இறைமகன் மனு உரு எடுத்து பூமிக்கு வந்தார், நமக்கு நற்செய்தி அறிவித்தார், நம் பாவம் போக்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விண்ணகம் ஏறி சென்றார் என்ற நமது நம்பிக்கை அறிக்கையை உடல், மனம், ஆன்மா இவற்றின் அடி ஆழம் வரை நம்பி அவரது கட்டளைகளை கடைபிடித்து அவரின் 2ஆம் வருகைக்காக காத்திருப்போம் என்றால் அதுதான் நம்பிக்கை கொள்வது. இந்த உலகிற்கு நாம் மரித்தாலும் நித்திய வாழ்வுக்கு என்றுமே சாகாமல் இருக்க அவரது நிபந்தனையை கடைபிடிப்போம். உயிரோடு இருக்கும்போது இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். என்றுமே சாகாமல் நித்திய வாழ்வில் இணைவோம்.